ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதனால் உலகம் உங்களை வெறுக்கும். உலகத்திலிருந்து உங்களை நான் எடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உலகை சார்ந்தவர்கள் அல்லாததனால் உலகம் உங்களை வெறுக்கும். இயேசுவை சார்ந்தவர்கள் உலகை சார்ந்தவர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? உலகு என்றால் என்ன? விவிலிய அறிஞர்களின்படி உலகு என்பது தீமைகள் நிறைந்த ஒரு நிலை. தீமைகள் நிறைந்த ஒரு நிலை எப்பொழுதும் நல்லவைகள் நிறைந்த ஒரு நிலைக்கு எதிராகவே தான் இருக்கும். அதுதான் இயற்கை. கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், ஏனென்றால் கிறிஸ்து நல்லவைகளை சார்ந்தவர், தந்தையை சார்ந்தவர், கடவுளை சார்ந்தவர், உண்மையை சார்ந்தவர். எனவே அவரை சார்ந்திருக்கின்ற எல்லாரும் தீமை என்ற உலகுக்கு எதிரானவர்கள். உலகுக்கு சார்பாக நின்று கொண்டு கிறிஸ்துவுக்கும் சார்பாக நிற்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. எனவே இயேசு இந்த உலகிலிருந்து உங்களை எடுத்து விட்டேன் என்றால் தீமையிலிருந்து உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்து விட்டேன் என்பதாகும். இயேசுவின் நண்பர்கள் தீமையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். இயேசுவின் சீடர்கள் தீமையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். இந்த விடுதலையை ஒருவர் காலம் முழுக்க கடைபிடித்து அதை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். விடுதலை பெற்ற மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் தீமையினால் தாக்கப்பட முடியும். இயேசுவோடு இணைந்திருக்கவில்லை என்றால், இயேசுவோடு இணைந்திருந்து கனி கொடுக்கவில்லை என்றால், இந்த தீயவன் எப்பொழுது வேண்டுமானாலும் மீட்கப்பட்ட இயேசுவின் சீடனை தாக்க முடியும். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் உலகிலிருந்து எடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் மனிதனுடைய பலவீனம், இந்த உடலினுடைய சதையினுடைய சிந்தனைகள், இவை அனைத்தும் இந்த மண்ணை சார்ந்தவை. நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதும் கடவுளை நோக்கியே சிந்திக்கின்ற மனதை கொண்டவர்களாயிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை ஓட்டம் இந்த உலகை சார்ந்த விஷயங்கள் மீது, தீமைகள் சார்ந்த விஷயங்கள் மீது நாட்டம் கொண்டே இருந்தால் உலகிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் மீண்டும் உலகிற்கு போய்விடும். ஆண்டவரின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சீடனாய் வாழ்வதற்குரிய அருளை கேட்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. எங்களை காத்து தீமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு அருளை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமது அருளை நிலைத்து நின்று தீமையிலிருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.